கேரளா ஸ்டைலில் ஹெல்த்தியான சுவையான வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு பண்ணலாமா? அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாகவும் வெந்து வந்துடும். மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, வேக வச்சுருக்க வாழைத்தண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் அட்டகாசமாக இருக்கும்.